புராணங்களின்படி ஐயோ என்பது உயிரினங்களின் மரணத்தை பறிக்கும் கடவுளான யமதர்மராஜாவின் மனைவி பெயர்தான் ஐயோ. சோகமான தருணங்கள் போன்ற பல்வேறு உணர்ச்சிகளை காட்ட ஐயோ என்ற வார்த்தை பயன்படுத்துவதால் அது இயற்கையாகவே நமக்கும் நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கும் எதிர்மறை அதிர்வுகளை உருவாக்குகிறது. இதற்கு ஒரு புராண கதையும் உண்டு. ஒரு நாள் மரம் வெட்டும் வியாபாரி ஒரு மரத்தின் கிளையில் அமர்ந்து கொண்டு அந்த கிளையை வெட்டி கொண்டிருந்தார். அப்போ அதை மேலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்த பார்வதி தேவியும் சிவபெருமானும், இப்படி இவன் மரத்தை வெட்டினால் அவன் தானே கீழே விழுவான் என்று கூறினார்கள். அவன் மரத்தை விட்டு கீழே விழுந்து நம் இருவரில் யாரையாவது கூப்பிடுவான். அப்படி உன்னை கூப்பிட்டால் நீ சென்று காப்பாற்று, என்னை கூப்பிட்டால் நான் சென்று காப்பாற்றுகிறேன் என்று கூறினார்கள். கொஞ்ச நேரத்தில் அந்த கிளை முறிந்து விழுந்தது. மரவெட்டியும் ஐயோ என்று சொல்லிக்கொண்டு கீழே விழுந்தான். பார்வதி தேவி தன்னை அழைக்கவில்லை என்றாலும் அவனை காப்பாற்ற முயற்சி செய்தார். ஆனால் அவன் கீழே விழுந்த அடுத்த நிமிடமே இறந்து விட்டான். பார்வதி தேவி அவனை காப்பாற்ற முடியவில்லை என்று வருத்தப்பட்டார். சிவபெருமான், அவன் அழைத்தது யமனின் மனைவி ஐயோவை அல்லவா, அதனால்தான் அவர் பெயரை கூறி அழைத்ததால் அவன் உயிரை எடுத்து சென்று விட்டார்.